தமிழ்நாட்டில் இப்போதான் கோடை வெயில் முடிஞ்சு குளிர்ச்சியான சூழல் உருவாகியிருக்கு. ஆனால் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எரிமலை மாறி புகைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. போதாத குறைக்கு அப்பப்போ டெல்லியிலேருந்து யாராச்சும் வந்து தமிழக அரசியல் நெருப்பை கிளறி விட்டுட்டு போயிடுறாங்க. அதுவும் தொடர்ந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்படி தான் சமீபத்தில் மதுரைக்கு வந்த அமித்ஷா பாஜக காரங்க கிட்ட கராரா சில விஷயங்களை சொல்லிட்டு எதிர்கட்சியை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு. இதனால வரப்போற எலெக்ஷன்ல நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ மதுரை மீட்டிங்ல அமித்ஷா சொன்ன விஷயங்கள் அவங்க கட்சிக்காரங்களையே ஆடி போக வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போற எலெக்ஷன் என்னோட தலைமையில் தான் நடக்கும். அதுக்கு உங்களோட முழு உழைப்பு இருந்தா போதும். இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி ஆட்சியை பற்றிலாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தேர்தல் வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு கராராக சொல்லிட்டாராம். இதையெல்லாம் அண்ணாமலைக்கு தான் சொல்கிறாருன்னு அங்கே இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சாம். இது போக அதிமுக கூட இணக்கமாக இருக்கணும்னு, அவங்க எது செஞ்சாலும் முதல்ல ஏன் காதுக்கு தான் வரணும்னு, நீங்களா எதையாவது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அமித்ஷா. இது மட்டும் இல்லை, நான் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருவேன்னும், எலெக்ஷனில் ரிசல்ட்டு தான் முக்கியம், அதில் ஏதாவது சொதப்புச்சுன்னா உங்களை வேற மாதிரி டீல் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் அமித்ஷா. அமித்ஷாவோட இந்த பேச்சை கேட்டு ஆடி போன பாஜக அடுத்து வர 6 மாசத்துக்கு எலெக்ஷன் வேலையை தீயா பார்ப்பாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.